வெல்கம் டு அறம் ஐஏஎஸ் அகாடமி PIB சீரீஸ். இன்னைக்கு நம்ம 16th ஜூலையோட PIB இஷ்யூஸ் தான் பார்க்க போறோம். லெட் அஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் ஆர்டிகல். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ல என்ன இருக்கு அப்படின்னா, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இனாகரேட்ஸ் சுஷ்ருதம் 2026 இன் நியூ டெல்லி. இந்த ஆர்டிகல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஹூ இஸ் த பர்சன் கால்ட் சுஷ்ருத்? அவர் யாரு, எந்த பீரியட்ல இருந்தாரு, அண்ட் வாட் இஸ் த புக் ஹி ஹாஸ் ரிட்டன்? ஏன் வந்து நம்மளோட பிரசிடென்ட் இனாகரேட் பண்ண இந்த ஃபங்க்ஷனோட பேரே சுஷ்ருதம் அப்படின்னு வச்சிருக்காங்க. லெட் அஸ் மூவ் ஆன் வித் த ஆர்டிகல். சுஷ்ருதம் அப்படின்றது ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதால நடக்கிற ஒரு ஆனுவல் இன்டர்நேஷனல் செமினார். இதோட கோர் ஃபோக்கஸா என்ன இருக்கு அப்படின்னா, ஷால்ய தந்த்ரா, விச் மீன்ஸ் ஆயுர்வேதிக் சர்ஜரி. ஆயுர்வேதம் பேஸ் பண்ணி நடக்கப்படுற சர்ஜரியை ஃபோக்கஸா வச்சு இன்டர்நேஷனல் லெவல்ல நடக்கப்படுற ஒரு செமினார் தான். இந்த செமினார் எங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஆயுர்வேதா. இந்த செமினாரோட பேரு தான் சுஷ்ருதம். ஏன் இந்த செமினாருக்கு சுஷ்ருதம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா, டு ஹானர் ஆச்சாரியா சுஷ்ருத். இந்த சுஷ்ருத் யாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இவரு ஒரு ஏன்ஷியன்ட் இந்தியன் பிசிஷியன். ஏன்ஷியன்ட் இந்தியால இருக்கிற முக்கியமான ஒரு இந்தியன் பிசிஷியன் தான் வந்து இந்த சுஷ்ருத். இவர் எந்த டைம் பீரியட்ல இருந்திருக்காரு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அரௌண்ட் 600 BCல இவர் உயிர் வாழ்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்ஷியன்ட் ரெக்கார்ட்ஸ்ல இருந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அண்ட் எந்த ஏரியால இவர் இருந்திருக்காரு அப்படின்னா, காஷி ரீஜன்ல இவர் வாழ்ந்திருக்காரு அப்படின்றதும் நம்மளால ஏன்ஷியன்ட் ரெக்கார்ட்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது. வாட் இஸ் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன்? இவரோட கான்ட்ரிபியூஷன்ஸ் என்ன அப்படின்னா, பிளாஸ்டிக் அண்ட் கேட்ராக்ட் சர்ஜரிஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு புக்ஸ்ல இருந்து ரெக்கார்ட்ஸ் வந்து பார்க்கறதுக்கு கிடைக்குது. இவர் எந்த புக்ஸ் ஆத்தர் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, சுஷ்ருத சமிதா அப்படின்ற புக்கை இவர் ஆத்தர் பண்ணியிருக்காரு. இதை வந்து ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்ட் ஆஃப் ஆயுர்வேதா அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட இந்தியன் ஆயுர்வேதிக் சிஸ்டமோட ஃபவுண்டேஷனல் டெக்ஸ்டா இந்த சுஷ்ருத சமிதா இருக்கு. ஸோ GS1ல ஹிஸ்டரி பார்ட்ல இது ரொம்பவே முக்கியமான சிலபஸா இருக்கு. Moving on to the next topic, the Union Minister launches the 8th tranche of auction of 20 critical and strategic mineral blocks. So, இந்த ஆர்டிக்கல்ல இருந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, what is the significance of critical and strategic minerals? Strategic minerals and critical mineralsனா என்ன, அதோட significance என்ன, and அதோட auction process எப்படி இந்தியால கண்டக்ட் பண்ணப்படுது அப்படின்றத நம்ம இந்த ஆர்டிக்கல்ல இருந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் நம்மளோட கிளீன் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான டெக்னாலஜியில் நம்ம யூஸ் பண்ணுற முக்கியமான மினரல்ஸ் தான் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ நம்மளோட கிளீன் எனர்ஜியில் நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு நமக்கு கிளீன் எனர்ஜி ரொம்பவே முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் பேட்டரி, இதெல்லாமே நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் யூஸ் பண்ணி தான் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ கிளீன் எனர்ஜிக்கு ரொம்பவே சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ். அண்ட் மினரல் செக்யூரிட்டி. மினரல் செக்யூரிட்டி அப்படின்றது இந்தியா வேற எந்த நாட்டிலையுமே டிபெண்டன்ஸ் கிரியேட் பண்ணாம இருக்கணும். ஸோ அதுக்கான மினரல் செக்யூரிட்டியுமே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுது. இம்போர்ட் டிபெண்டன்ஸை குறைக்கிறது. நம்ம கிரிட்டிக்கல் மினரல்ஸ் மேஜரா இம்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ நம்மளே வந்து ஆக்ஷன் பண்ணி நம்ம நாட்டில் எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அப்படின்னா இம்போர்ட் டிபெண்டன்ஸை டு லார்ஜ் எக்ஸ்டென்ட் நம்மளால குறைக்க முடியும். ஸோ இது மூலயமா நம்ம சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டையும் அச்சீவ் பண்ண முடியும். தென் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் அண்ட் நம்ம ஸ்பேஸ்க்கான மிஷன் எல்லாத்துலேயுமே கிரிட்டிக்கல் மினரல்ஸோட கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கு. ஸோ அதுலேயுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கிரிட்டிக்கல் மினரல்ஸ் நமக்கு தேவையாக இருக்கு. ரெசிலியன்ட் சப்ளை செயின். ஸோ குளோபல் லெவலில் கிரிட்டிக்கல் மினரல்ஸோட சப்ளை செயின் ரொம்பவே முக்கியமாக இருக்கு. அண்ட் அதை வந்து ரெசிலியண்ட்டாக பார்க்கறதுக்குமே நமக்கு நம்மளோட கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருந்துச்சு அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஓவரால் எனர்ஜி செக்யூரிட்டி. எனர்ஜிக்கு நம்ம எந்த நாட்டையுமே டிபெண்ட் பண்ணி இருக்காம நம்மளோட எனர்ஜி செக்யூரிட்டியை நம்மளே என்ஷூர் பண்றதுக்குமே கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரொம்பவே முக்கியமா இருக்கு. ஸோ வாட் ஆர் திஸ் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்? கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்றது நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் வந்து அஃபீஷியலா ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த எக்கனாமிக் க்ரோத், நேஷனல் செக்யூரிட்டி அண்ட் டிரான்சிஷன் டு கிரீன் எக்கனாமி. நம்ம வந்து ஒரு கிரீன் எக்கனாமியா டிரான்சிஷன் ஆகிறதுக்கு
நம்மளோட எக்கனாமிக் growthக்கு as well as நேஷனல் செக்யூரிட்டிக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் மைன்ஸ் ஒரு 30 கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அப்படின்ற டெஃபினிஷன். ஸோ ஃபார் த லீகல் அண்ட் ஆப்ரேஷனல் எக்ஸிகியூஷன், ஸோ வந்து ஒரு லீகல் ஆஸ்பெக்ட்ஸ்க்காக 24 அவுட் ஆஃப் திஸ் 30 மினரல்ஸ்ல 24 மினரல்ஸை பார்ட் டி ஆஃப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டுக்கு கீழே வச்சிருப்பாங்க. எதுக்காக இந்த பார்ட் டில வச்சிருக்காங்க அப்படின்னா இதோட எக்ஸ்க்ளூசிவ் கண்ட்ரோல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கையில இருக்கும். இந்த 24 மினரல்ஸோட அக்ஷனிங் அண்ட் ரெகுலேஷனை சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டைரக்டா பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவுட் ஆஃப் திஸ் 30 மினரல்ஸ் 24 மினரல்ஸை பார்ட் டி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பார்ட் டில பிளேஸ் பண்ணியிருப்பாங்க அண்டர் த ஆக்ட் ஆஃப் மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த ஆக்டோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல பார்ட் டில 24 மினரல்ஸை பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக இந்த பார்ட்ல இதை பிளேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த 24 மினரல்ஸோட கம்ப்ளீட் ரெகுலேஷன் இஸ் டன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எப்படி இருக்கு, அது எந்த ஆக்டுக்கு கீழே வருது அப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. அண்ட் அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு. நவ் வாட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் அக்ஷனிங் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் கிரிட்டிக்கல் மினரல்ஸ்? ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸோட அக்ஷனிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் நம்ம பார்த்தோம். இதோட எக்ஸ்க்ளூசிவ் பவர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் ஆக்டுக்கு கீழே எக்ஸ்க்ளூசிவா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட பவர் இருக்கு டு கண்டக்ட் த ஆக்ஷன்ஸ். ஸோ இதோட பிட்டிங் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எம்எஸ்டிசி அப்படின்ற ஒரு பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் யூனிட்டோட ஒரு இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் மூலயமா தான் இதோட பிட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ பிட்டிங் யார் கண்டக்ட் பண்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட் த்ரூ இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம். ஸோ கண்டக்ட் பண்ண பிட்டிங்ல இருந்து வர ரெவென்யூ, ராயல்டி அண்ட் ப்ரீமியம்ஸ் யாருக்கு போகும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகாது, கம்ப்ளீட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தான் போகும். ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே how auction should be conducted and through which it has to be conducted and இதல இருந்து வர ரெவென்யூ யாருக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளியரா இந்த ஆக்ட்ல மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்னிஃபிகன்ஸ்ல பார்த்திருப்போம். ஸோ அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை ப்ராப்பரா என்ஷூர் பண்றதுக்காக நமக்கு நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் அப்படின்ற ஒரு மிஷனே எக்ஸ்க்ளூசிவா கிரிட்டிக்கல் மினரல்ஸ்க்காக இருக்கு. ஸோ இந்த மிஷனோட முக்கியமான கோல் என்ன அப்படின்னா டு செக்யூர் அ பிளேஸ் ஃபார் இந்தியா அஸ் குளோபல் பிளேயர் இன் த எமர்ஜிங் கிரீன் எக்கனாமி. கிரீன் எக்கனாமியா குளோபல் வேர்ல்டு எவால்வ் ஆகி வர டைம்ல இந்தியாவுக்குன்னு ஒரு தனி பிளேஸ் இருக்கணும் அப்படின்றது தான் இந்த மிஷனோட கோர் கோலா இருக்கு. ஸோ வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன்? ஃபர்ஸ்ட், இன்க்ரீசிங் த டொமஸ்டிக் கிரிட்டிக்கல் மினரல் ப்ரொடக்ஷன். இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணப்படுற கிரிட்டிக்கல் மினரல்ஸோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும். ரெண்டாவது, அக்விசிஷன் ஆஃப் கிரிட்டிக்கல் மினரல்ஸ் அசர்ட் அப்ராட். எங்கெங்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பைலாட்ரல் கோஆபரேஷன்ஸ் இருக்கோ, அங்கிருந்து நம்மளோ கிரிட்டிக்கல் மினரல்ஸை ப்ரொக்யூர் பண்றதுக்கான ப்ராபபிலிட்டியை அதிகப்படுத்தணும். ஸோ ஃபாரின்ல இருந்து நம்ம எங்கெங்கெல்லாம் முடியுமோ அங்கிருந்து அக்வயர் பண்ணி நம்ம சேவ் பண்ணணும். தேர்ட், recycling of critical minerals. Recycling is the most sustainable way to store the critical minerals. So recycling as an option அதையுமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அண்ட் ட்ரேட் அண்ட் மார்க்கெட். ஸோ ஒரு ஸ்மூத்தான ட்ரேட் அண்ட் மார்க்கெட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாலும் நம்ம வந்து ரெசிலியண்டான கிரிட்டிக்கல் மினரல் சப்ளை வந்து நம்மளால என்ஷூர் பண்ண முடியும். ஃபோர்த், சயின்டிஃபிக் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் இருந்தாலுமே அதை யூஸ் பண்ற டெக்னாலஜிஸை நம்ம வந்து ரெடி பண்ணாதான் அந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸை ப்ராப்பரா யூஸ் பண்ண முடியும். ஸோ டெக்னாலஜி பேஸை நம்ம இம்ப்ரூவ் பண்றதுக்காக சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் டெவலப்மெண்ட்டும் நம்ம பண்ணணும். ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட். ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் ஃபீல்டில் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்டுமே நம்ம அதிகமாக பண்ணணும். அண்ட் டெவலப்பிங் எஃபெக்டிவ் ஃபண்டிங், ஃபினான்சிங் அண்ட் ஃபிஸ்கல் இன்சென்டிவ்ஸ். ஸோ கிரிட்டிக்கல் மினரல்ஸ் எஃபெக்டிவா க்ரோ ஆகணும் அப்படின்னா நமக்கு ஃபண்டிங் இருக்கணும், ஃபினான்ஸ் இருக்கணும் அண்ட் ஃபிஸ்கல் இன்சென்டிவ்ஸ் ப்ரொவைட் பண்ணணும் அப்படின்றது தான் காம்போனன்ட் ஆஃப் திஸ் மிஷன். ஸோ மூவிங் ஆன் டு த நெக்ஸ்ட் ஆர்டிகல். A launch of application for registration of coal exchanges in India, empowering India's coal exchange ecosystem. So coal exchange பண்றதுக்கு ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் how
this online platform is helpful in coal exchange அப்படின்றது தான் நம்ம இந்த ஆர்டிக்கல்ல பார்க்க போறோம். அண்ட் இந்த கோல் எக்ஸ்சேஞ்சை எந்த ஆர்கனைசேஷன் மேனேஜ் அண்ட் ரெகுலேட் பண்றாங்க அப்படின்றதும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ கோல் எக்ஸ்சேஞ்ச் இன் ஈகோசிஸ்டம் இந்தியாவில் எப்படி இருக்கு அண்ட் எந்த ஆக்ட் இதை ரெகுலேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா மைன்ஸ் அண்ட் மினரல் டெவலப்மெண்ட் அண்ட் ரெகுலேஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2025 introduces the concept of mineral exchange. இந்தியாவில் மினரல் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்ற கான்செப்டே இந்த 2025 அமெண்ட்மெண்ட் ஆக்ட் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. வாட் இஸ் மேண்டேட்? இதோட மேண்டேட் எது சொல்லுது அப்படின்னா கோல் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் ஆஃப் 2026. ஸோ ஒரு மினரல் எக்ஸ்சேஞ்சை பத்தின பேசிக் டீட்டெயில் தான் இந்த ஆக்டுக்கு கீழே இருக்கும். ஸோ கம்ப்ளீட் ரூல்ஸ் அண்ட் ஹவு இட் ஹேஸ் டு பி கேரிட் அவே அப்படின்ற மேண்டேட்ஸ் கோல் எக்ஸ்சேஞ்ச் ரூல்ஸ் ஆஃப் 2026க்கு கீழே தான் வரும். ஸோ யாரை இந்த கோல் எக்ஸ்சேஞ்சை ஓவர்டேக் பண்றா, கண்ட்ரோல் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன். இந்த பாடி தான் இந்த கோல் எக்ஸ்சேஞ்சை டேக் ஓவர் பண்ணிக்கிறாங்க ஆர் ரெகுலேட் பண்றாங்க. ஸோ கோல் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்றதுனால என்ன மாதிரியான பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சின்ஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒரு சிஸ்டம்ல இன்டர்நெட் கனெக்ஷனோட நமக்கு இருக்கு அப்படின்னா அதுல நிறைய டேட்டாஸ் நம்மளால போட முடியும். டேட்டாஸ் மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ப்ராப்பரான பிரைஸ் டிஸ்கவரி கிடைக்கும். ஏன் அப்படின்னா வாட் இஸ் த கோல் அவைலபிள், கோலோட அவைலபிலிட்டி நமக்கு தெரியும், கோலோட குவாலிட்டி நமக்கு தெரியும். இதை பேஸ் பண்ணி பிஸ்னஸ் மேன் யாருக்கெல்லாம் கோல் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரைஸை கோட் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பரான ப்ரைஸ் டிஸ்கவரி ஃபார் கோல் நம்மளால என்ஷோர் பண்ண முடியும் அண்ட் ப்ராப்பரான டெலிவரி கான்ட்ராக்ட்ஸுமே நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ கோல் ப்ரொடியூஸ் பண்ற கம்பெனிக்கும் கோல் வாங்குற கம்பெனிக்கும் ஈக்குவலான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிற மாதிரி இந்த ட்ரேடிங் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் ஒர்க் ஆகும். ஒரு டிரான்ஸ்பரண்டான ட்ரேடிங் மெக்கானிசம் எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் சின்ஸ் இட் இஸ் ஒர்க்கிங் ஆன் இன்டர்நெட். ஸோ ஒரு டிரான்ஸ்பரன்சி நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அண்ட் ப்ராப்பர் ரெவென்யூ ரியலைசேஷனுமே நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். தென் ப்ராப்பரா ஒரு கோல் டெலிவரி மெக்கானிசமையும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு த சப்ளை சைட். டிமாண்ட் சைட்ல என்னென்ன பாசிட்டிவ்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ராப்பரான குவாலிட்டி அஷூரன்ஸ் கிடைக்கும் அண்ட் ஒரு செக்யூரான செட்டில்மெண்ட் பிளாட்ஃபார்மும் கிரியேட் பண்ண முடியும் அண்ட் ஒரு கிரிவன்ஸ் ரிட்ரெசல் மெக்கானிசமும் இஸ் பார்ட் ஆஃப் திஸ் கோல் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம். ஸோ கிளியரிங் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டமை ப்ராப்பராக என்ஷோர் பண்றது மூலயமா போத் கோல் ப்ரொடியூஸ் பண்றவங்களுக்கும் சரி அண்ட் கோல் வாங்குறவங்களுக்கும் சரி ஒரு டிரான்ஸ்பரண்ட் அண்ட் அக்கௌண்டபிள் மெக்கானிசம் இந்த எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணி கொடுக்குது. ஸோ ஓவராலா இதை ரெகுலேட் பண்ற பாடியான கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷனை பத்தி பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அ பாடி அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் கோல். மினிஸ்ட்ரி ஆஃப் கோல்க்கு கீழே ஒர்க் பண்ற ஒரு முக்கியமான பாடி தான் கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன். ஸோ இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா மைனிங், பிளானிங் அண்ட் மைன் க்ளோஷர்ஸ். மைன் ரிலேட்டடான பிளானிங்கையும் அண்ட் மைன் சர்டைன் டைம்ஸ் க்ளோஸ் பண்ற பிளானையுமே எக்ஸிக்யூட் பண்றதுல கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன் முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ் பிளே பண்ணுது. அண்ட் கிரேடிங் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் கோல் மைன்ஸ். ஒரு கோல் மைன்ஸை குவாலிட்டி பேசிஸ்ல கிரேட் பண்ணவும் அதை ப்ராப்பரா அனாலிசிஸ் ப்ரொவைட் பண்ணவும் இந்த கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன் ரொம்பவே அதோட ஃபங்க்ஷன்ஸை பிளே பண்ணுது. இட் சர்வ்ஸ் அஸ் அன் அப்பலேட் அத்தாரிட்டி. கிரேட் டிஸ்பியூட்ஸ்லயோ இல்லைனா கோல் குவாலிட்டி ரிலேட்டடா ஏதாவது டிஸ்பியூட்ஸ் இருந்தாலோ அந்த டிஸ்பியூட்ஸ்க்கு அப்பலேட் பாடியா கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷன் ஒர்க் பண்ணுது. இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷனுக்கு எப்படி போகுது அப்படின்னா அண்டர் காய்லரி கண்ட்ரோல் ரூல்ஸ் ஆஃப் 2004 இந்த ரூல்ஸ்க்கு கீழே தான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷனுக்கு போய் சேருது. Moving on to the next important article, India UK Comprehensive Economic Trade Agreement sign பண்ணி அது எஃபெக்ட்டுக்கு வரப்போகுது. ஸோ இட் என்டர் இன்டு ஃபோர்ஸ். ஸோ இந்தியா யூகே சீட்டால இருந்து நமக்கு என்னென்ன பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஆர்டிக்கலை டிஸ்கஸ் பண்ண போறோம். முக்கியமான பெனிஃபிட் என்ன அப்படின்னா அப்ராக்ஸா 99% ஆஃப் இந்தியால இருந்து யூகேக்கு போற 99% ஆஃப் ப்ராடக்ட்ஸ்க்கு ஜீரோ டியூட்டி ஆக்சஸ் கிடைக்க போகுது. தட் இஸ் த மேஜர் அவுட்கம் ஆஃப் திஸ் சீட்டா. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் த டைம் லைன். இந்தியாவுக்கும்
இந்தியாவுக்கும் யூகேக்கும் சீட்டா எப்படி வந்து இவால்வ் ஆச்சு அப்படின்ற டைம்லைன் நம்ம பார்க்க போறோம். மே 2021 தான் இந்தியா யூகே ரோட்மேப் 2030 அப்படின்ற ஒரு ஐடியாவை லான்ச் பண்றாங்க. இதுல தான் சீட்டா பத்தின டாக்ஸும் வருது. 2021 இருந்து 2025 வரைக்கும் நெகோசியேஷன்ஸ் கேரி அவுட் ஆயிட்டு இருக்கு. அண்ட் 2025 தான் சீட்டா வாஸ் ஃபார்மலி சைன்ட் இன் லண்டன்ல ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ரிஹென்சிவ் எக்கனாமிக் ட்ரேட் அக்ரிமெண்ட் இந்தியாவுக்கும் யூகேக்கும் சைன் பண்ணப்படுது. அண்ட் டபுள் கான்ட்ரிபியூஷன் கன்வென்ஷன் அப்படின்ற ஒரு கன்வென்ஷனும் 2026ல சைன் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் 2026 ஜூலைல it is entering into force. So this is the timeline of India-UK Comprehensive Economic Trade Agreement. So what are the outcomes of this agreement அப்படின்னு பார்த்தோம்னா, it promotes investment and business. இந்தியாலையும் சரி யூகேலையும் சரி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக கிரியேட் ஆக போகுது. அண்ட் என்ஹான்சஸ் டிஜிட்டல் ட்ரேட், இந்தியாவுக்கும் யூகேக்குமான டிஜிட்டல் ட்ரேடை வந்து அதிகப்படுத்த போகுது. அண்ட் இட் கிரியேட்ஸ் இன்க்ளூசிவ் க்ரோத். இந்தியன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு இன்க்ளூசிவ் க்ரோத்கான ஆப்பர்ச்சுனிட்டி அதிகமாகும் பிகாஸ் ஆஃப் த எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தட் ஹஸ் பீன் கிரியேட்டட். லோவஸ்ட் ட்ரேட் பேரியர், இந்தியாவுக்கும் யூகேக்குமான ட்ரேட் பேரியர்ஸ் வில் பி reduced to a larger extent. And it simplifies trade procedure. When இந்தியாவுக்கும் யூகேக்குமான ட்ரேட்ல இருக்கிற ப்ரொசீஜர்ஸ், இந்த மாதிரியான ஃபார்ம்ஸ் ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே ஈஸ் ஆக போகுது. அண்ட் எக்ஸ்பேண்ட் மார்க்கெட் ஆக்சஸ். ஸோ இந்தியாவுக்கான மார்க்கெட் ஆக்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாகும். ஸோ வாட் ஆர் த பர்பஸஸ் as well as எந்தெந்த ஆஸ்பெக்ட்ஸ்லாம் இது வந்து பெனிஃபிட்ஸ் கொடுக்க போகுது அண்ட் வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் தட் வி ஆர் கோயிங் டு ரீப் ஃப்ரம் திஸ் அக்ரிமெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இட் டீப்பன்ஸ் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் டைஸ் த்ரூ இம்ப்ரூவ்டு மார்க்கெட் ஆக்சஸ் அண்ட் சிம்பிளிஃபைட் ட்ரேட் ப்ரொசீஜர். ஸோ ரெண்டு நாட்டுக்குமான ட்ரேட் வந்து ரொம்பவே அதிகமாகும், பூஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரேட் ஆஸ்பெக்ட்ல பார்ப்போம். ஸ்கோப், எந்தெந்த செக்டர்ஸ்ல இந்த அக்ரிமெண்ட் நமக்கு பாசிட்டிவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்ரிகல்ச்சர், ஃபிஷரிஸ், மேனுஃபேக்சரிங், சர்வீசஸ் அண்ட் அதர் ஸ்ட்ராட்டஜிக் செக்டர்ஸ். ஸோ இந்த செக்டர்ஸ்ல எல்லாமே வந்து நமக்கு ப்ராப்பரான பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது. மார்க்கெட் ஆக்சஸ், ஸோ ரெடியூசஸ் ட்ரேட் பேரியர், ரெண்டு நாட்டுக்குமான ட்ரேட் பேரியர்ஸை குறைக்க போகுது. அண்ட் ஆல்சோ எக்ஸ்போர்ட் காம்படிட்டிவ்னஸ். ஸோ இப்போ இந்தியாவிலேருந்து யூகேக்கு போகிறதோட ட்ரேட் காம்படிட்டிவ்னஸ் ரொம்பவே அதிகமாகும். அண்ட் ஆல்சோ சென்சிட்டிவ் செக்டர்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க. சென்சிட்டிவ் செக்டர்ஸ் இந்தியாவில் காம்படிஷனால எஃபெக்ட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரியான சென்சிட்டிவ் செக்டர்ஸை வந்து ப்ரொடெக்ஷனுமே இந்த அக்ரிமெண்ட்ல தனி கிளாஸா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு ஃபேஸ்டு ஃபார்ம்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபேஸ், செகண்ட் ஃபேஸ், தேர்ட் ஃபேஸ். திடுதிப்புன்னு எல்லாமே வந்து ஒரே டைம்ல நடக்காம ஒரு ஃபேஸ்டு மேனர்ல தான் இந்த லிபரலைசேஷன் ப்ராசஸ் வந்து நடக்க போகுது. சர்வீஸ் அண்ட் மொபிலிட்டி, ஸோ இங்கேருந்து இந்தியாவில இருந்து ஃபாரின் போய் அங்கே ஒர்க் பண்ண போற இண்டிவிஜுவல்ஸ்க்கு தேவையான ப்ரொடெக்ஷன்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து இந்த அக்ரிமெண்ட்ல டேக்கன் கேர் ஆஃப் பண்ணியிருக்காங்க. இட் ப்ரொவைட்ஸ் சர்வீசஸ் அண்ட் ப்ரொமோட் ப்ரொஃபஷனல் மொபிலிட்டி. ஸோ இங்கேருந்து யூகேல நம்ம போய் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ப்ரொசீஜரை ரொம்பவே ஈஸ் பண்ணியிருக்காங்க. டிஜிட்டல் அண்ட் இன்னோவேஷன் ஃபோக்கஸ், டிஜிட்டல் ட்ரேட், இன்னோவேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய இனிஷியேட்டிவ்ஸும் எடுத்திருக்காங்க. எக்கனாமிக் இம்பேக்ட் ஆஃப் திஸ் அக்ரிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ரெசிலியண்டான சப்ளை செயின், இந்தியாவுக்கும் யூகேக்கும் ஒரு ரெசிலியண்டான சப்ளை செயின் எஸ்டாப்ளிஷ் ஆகும். அண்ட் ப்ராப்பரான இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ் நடக்கும். அண்ட் பைலேட்ரல் கோஆபரேஷனுமே அந்த வேரியஸ் ஃபீல்ட் வந்து நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். வாட் ஆர் த சோஷியல் டைமென்ஷன் அப்படின்னு பார்த்தோம்னா, பீப்புள் டு பீப்புள் கான்டாக்ட் வந்து டு அ லார்ஜர் எக்ஸ்டென்ட் வந்து நம்மளால எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும் இந்த அக்ரிமெண்ட் மூலயமா. ஸோ அக்ரிகல்ச்சர்ல நமக்கு என்னென்ன ப்ராஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஜீரோ டியூட்டி மார்க்கெட் ஆக்சஸ். நம்மளோட ப்ராடக்ட்ஸ் நிறைய விஷயத்துக்கு நம்ம வந்து ஜீரோ டியூட்டியில வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். அண்ட் யூகே ஃபோர்கோஸ் இட்ஸ் ரைட் டு அப்ளை சேஃப்கார்ட். WTOக்கு கீழே அப்ளை பண்ணக்கூடிய சேஃப்கார்ட்ஸை நாங்கள் அப்ளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யூகே நமக்காக அந்த ப்ரொவிஷனை ஃபோர்கோ பண்ணியிருக்காங்க. அண்ட் 50% எக்ஸ்போர்ட் ரைஸ் டியூரிங் த நெக்ஸ்ட் 3 years. இன்னும் 3 வருஷத்துல 50% ஆஃப் எக்ஸ்போர்ட் வந்து அதிகமாகும் அப்படின்றது இந்த அக்ரிகல்ச்சரல் ஃபீல்ட்ல நம்மளால பார்க்க முடியும். அண்ட் சேஃப்கார்ட் த சென்சிட்டிவ் செக்டர். ஆஸ் ஐ செட், சென்சிட்டிவ் செக்டர்ஸ்க்கு தேவையான சேஃப்கார்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எந்தெந்த செக்டர்ஸ் அப்படின்னா, டைரி, சீரியல்ஸ், மில்லட்ஸ்,
பல்சஸ், ஆப்பிள்ஸ், எடிபிள் ஆயில், ஓட்ஸ் அண்ட் வெஜிடபிள். இந்த மாதிரியான சென்சிட்டிவ் செக்டர்ஸை இந்தியால ப்ரொடெக்ட் பண்றதுக்கான ப்ரொவிஷனும் இந்த ஆக்ட்ல இருக்கு. அண்ட் குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் இந்தியாஸ் யங் டேலண்ட். ஐ டாக்ட் அபவுட் ப்ரொஃபஷனல் மூவ்மெண்ட்டை என்ஹான்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரியான ப்ரொவிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கான்ட்ராக்ட் மூலயமா நம்ம வந்து ஒரு 12 months அங்கே போய் நம்மளால ஒர்க் பண்ண முடியும். அண்ட் இண்டிபெண்டன்ட் ப்ரொஃபஷனல்ஸ் இந்தியால இருந்து யூகேக்கு போக முடியும். அண்ட் 16 சப்செக்டருக்கு கீழே அவங்களால ஒர்க் பண்ண முடியும்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நோ எக்கனாமிக் நீட் டெஸ்ட், அதாவது நோ எக்கனாமிக் நீட் டெஸ்ட்டை வந்து நம்ம எக்கனாமிக் நீட் டெஸ்ட்டை கொடுக்க தேவையில்லை அப்படின்னு இந்த அக்ரிமெண்ட்ல பேசியிருக்காங்க. அண்ட் டியூவல் சோஷியல் செக்யூரிட்டி கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் எலிமினேட்டட். அண்ட் மியூச்சுவல் ரெகக்னிஷன் அக்ரிமெண்ட் ஃபார் ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இன் நர்சிங், அக்கௌண்டன்சி அண்ட் ஆர்கிடெக்சர். இந்த ஃபீல்ட்ல இருக்கிறவங்க ப்ரொஃபஷனல் மூமெண்ட்ஸை மியூச்சுவலாக ரெகக்னைஸும் பண்ணுறாங்க. ஸோ இது மூலயமா மொபிலிட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸை அதிகப்படுத்துகிறாங்க between India and UK. So moving on to the next topic. The future belongs to those who learn, adapt and innovate. இது வந்து வேர்ல்ட் யூத் ஸ்கில் டே அன்னைக்கு ஸ்ரீ ஜெயந்த் சௌத்ரி அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. ஸோ வாட் இஸ் திஸ் வேர்ல்ட் யூத் ஸ்கில் டே அப்படின்றத நம்ம இந்த ஆர்டிக்கல்ல இருந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ வேர்ல்ட் யூத் டே July 15th ஆஃப் எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்றாங்க. இது வந்து இதை யார் ஸ்டார்ட் பண்ணா அப்படின்னா யுனைடெட் நேஷன் ஜெனரல் அசம்பிளி ஆன் 2014 இருந்து இப்போ வரைக்கும் இந்த வேர்ல்ட் யூத் ஸ்கில் டே வந்து செலிப்ரேட் பண்ணப்பட்டு இருக்கு எவ்ரி இயர் July 15th அன்னைக்கு. ஸோ இந்த இயரோட தீம் என்ன அப்படின்னா ஸ்கில் ஃபார் அ ஷேர்டு ஃபியூச்சர். ஸ்கில் ஃபார் அ ஷேர்டு ஃபியூச்சர் அப்படின்றது தான் தீம் ஆஃப் திஸ் இயர். கோர் ஏரியாஸ் வேர் இந்த ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு இந்த இயர் ஃபோக்கஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன் இஸ் அடாப்டிங் டு நியூ டெக்னாலஜி. வி நோ தட் நியூ அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் லைக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் இதெல்லாமே வந்து புதுசாக இவால்வ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் நம்மளோட ஸ்கில்லை வளர்த்துக்கணும் அப்படின்றத அடாப்டிங் டு நியூ டெக்னாலஜிஸ் கீழே சொல்றாங்க. தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் நம்ம 2030 ரீச் பண்ணி ஆகணும். அண்ட் அந்த கோல்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு யூத்தோட ஸ்கில் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்க்கு கீழே பேசுறாங்க. அண்ட் குளோபல் டயலாக்ல ஸ்கில் ஆஃப் யூத்தோட இன்வால்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஸ்கில் டெவலப்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்பவே முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளோபல் டயலாக் இருக்கணும் அப்படின்னு இந்த இதுல பேசியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண டாபிக்ல இருந்து சுஷ்ருத்து அப்படின்றவரை பத்தின ஒரு கொஸ்டினும் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் வாட் இஸ் கோல் கண்ட்ரோலர் ஆர்கனைசேஷனோட மேண்டேட் என்ன அண்ட் அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்றதுலையும் ஒரு கொஸ்டின் பிளேஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஆன்சர்ஸை கமெண்ட்ல பிளேஸ் பண்ணுங்க. அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட்ல ரீச் அவுட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.